ஹாய் ஒருவன் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு நம்ம லேட்டாக தான் வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் உங்களுக்கு 5 நாள் டைம் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாகவே படிச்சிடலாம். சரிங்களா? நீங்கள் அதர் சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருந்தால் படிங்க, தப்பு இல்லை. ஆனால் ஒரு பயாலஜிக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸாவது வேணும். பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வீக்காக இருக்க பசங்க இப்போயே படிக்க ஆரம்பிச்சுங்க. பாட்னியே 15 லெசன் இருக்குது, ஜுவாலஜி ஒரு 12 லெசன் இருக்குது, முடிக்கணும் இல்லையா? ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுதான். சரிங்களா? பயோபாட்னி கிராம் ஸ்டெய்னிங் ப்ரொசீஜர் படிச்சிருங்க. இங்கே நான் பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். கிராம் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸு. புக் பேக்கில் 6, 7, 8, 9 6, 7, 9, 10 இந்த ரவுண்ட் பண்ணிக்கிறதெல்லாம் 5 மார்க்கு. சாப்டர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 9 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆங்கியோஸ்பம் டேபிள் நம்பர் 2.4ல் இருக்கும். தமிழ் மீடியம் நோட் பண்ணிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் கண்டிப்பாக படிக்கணும். சாப்டர் 3ல் இந்த 5 கொஸ்டின் படிக்கணும். லீஃபு ரூட் டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு புக் பேக் சொல்கிறனால ஈஸியாக அந்த 3 சாப்டர் முடிஞ்சிடும். சாப்டர் 4ல் ரவுண்ட் பண்ணிக்கிறதெல்லாம் 5 மார்க்கு. இந்த லெசனில் ஏஸ்டிவேஷன், ப்ளசன்டேஷன், ஃப்ரூட்ஸு, ஃப்ளஷி ஃப்ரூட்ஸு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஏஸ்டிவேஷன் 5 மார்க் ரொம்ப ஃப்ளோரல் ஃபார்முலா அண்ட் ஃப்ளோரல் டயக்ராம் ஃபார் ஃபிகர் நம்பர் 4.26 4 டயக்ராம் இருக்கும். அதோட ஃப்ளோரல் ஃபார்முலா ஃப்ளோரல் டயக்ராம் போடணும். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சீடு, ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ரூட்டு இது வந்து அங்கே பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணிக்க. சாப்டர் 5ல் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுருங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டாக்ஸினமி அண்ட் சிஸ்டமேட்டிக், ஐசிஎன் நாமன்க்ளேச்சர் இதில் ஒரு 3-4 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. ப்ரிப்ரேஷன் யூஸ் ஆஃப் பெரிபேரியம் இது கண்டிப்பாக நீங்கள் படிச்சுதான் 5 மார்க்கு. கிரிட்டோரியா டார்னிட்டியா 5 மார்க்கு. புக் பேக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5, 7, 9, 10 என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் பண்ணிக்கு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. கிரிட்டோரியா டார்னிட்டியா இது வந்து புக்கின். தத்துரா மெட்டல் பார்த்துக்கோங்க, நான் எழுத மறந்துட்டேன். தத்துரா மெட்டல் ஆக்சுவலாக அது தத்துரா மெட்டல் புக்கின் தான் நினைக்கிறேன். ஆலிம்சிப்பாவும் புக் பேக் தான். புக் பேக் தத்துரா மெட்டல் ஆலிம்சிலா புக் பேக். புக்கின் வந்து கிளிட்டோரியா டர்னிட்டியா இது 3மே நீங்கள் படிக்க ஏதோ ஒன்று வந்துடும். சாப்டர் 6ல் 6, 7, 8, 9, 10 புக் பேக் படிச்சு ஈஸியான லெசன் தான். ஃபங்க்ஷன் ஆஃப் செல்வால் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்டு, பசுங்கண்ணத்தின் அமைப்பு, டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் நியூக்ளியஸின் பணிகள், ஸ்பெஷல் டைப் குரோமோசோம்னா பெரிய குரோமோசோம் இருக்கு இல்லையா, அதில் பாலிட்டின் குரோமோசோம், லாம்பரஸ் குரோமோசோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிக்க முடியாத பசங்க டயக்ராமாவது பாருங்கள். அடுத்தது சாப்டர் 7, 10, 11, 13 அவ்வளோதான். சாப்டர் 8, 6, 7, 8, 9, 10 வந்து 5 மார்க்கு, ரொம்ப ரொம்ப ஈஸி. டிஎன்ஏ, ஆர்என்ஏ. சாப்டர் 9 வந்து 7, 8, 9, 10 ஸோ ரவுண்ட் பண்ணதெல்லாம் 5 மார்க்கு. சாப்டர் 10ல் 10, 5 மட்டும் தான். ஸோ உங்களுக்கு ஈஸியாக முடிச்சிடலாம். நான் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். சாப்டர் 11ல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிஃப்யூஷன் டேபிள் நம்பர் 11.2 டிஃப்ரென்ஸு, 11.3 டிஃப்ரென்ஸ் எல்லாம் 3 பாயிண்ட் போதும். 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டொமேட்டா 11.6.2, கெகனம்ஸ் போட்டோமீட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். 11.6.7 பொட்டேட்டோ ஆஸ்மோஸ்கோப் இது வந்து சின்ன வயசுலேயே படித்தது. 8, 9 புக் பேக். சாப்டர் 12 6, 9 புக் பேக். நைட்ரஜன் சைக்கிள் படிச்சிருங்க 5 மார்க். சாப்டர் 13ல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் போட்டோசின்சிஸ் 5 மார்க். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் 3 மார்க். ஸோ அங்கேயே பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஹில்ஸ் ரியாக்ஷன் என்ன 13.7, டேபிள் நம்பர் 13.2, டேபிள் நம்பர் 13 இது எல்லாமே டிஃப்ரென்ஸு. இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் படிக்காது, 5 பாயிண்ட் படிச்சுக்கோ. கேல்வின் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுழற்சி. அந்த டயக்ராம் மட்டும் வரைஞ்சா போதும், நீ வரைஞ்சு பாரு 5 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்தது சாப்டர் 14, 14.1 டேபிள், 14.6 கிளைகோலிசிஸோட டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ளோ சார்ட் வரைஞ்சிங்கன்னா 5 மார்க்கு. கிரெப் சைக்கிளோட 5 மார்க்கு, அந்த ஃப்ளோ சார்ட் வரையணும். ரெஸ்பிரேட்டரி கோஷன் 2 மார்க்கு. டேபிள் நம்பர் 14.3 படிச்சு தான் ஆகணும். டிஃப்ரென்ஸு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பென்டாஸ் பாஸ்பேட் பாத்வே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 பாயிண்ட் படிச்சுக்க. புக் பேக்கில் 6, 7 இந்த லெசன் ரொம்ப முக்கியம். சாப்டர் 13, 14 ரொம்ப முக்கியம். நான் சொன்ன கொஸ்டின்லாம் படிச்சிருங்க. சாப்டர் 15ல் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட், வாழ்வியல் விளைவுகள், ஆக்சின், கிபிர்லின்ஸ், சைட்டோகைனான், எத்திலின், அபிபிஸ்க் ஆசிட் இது எல்லாமே நீங்கள் 5 பாயிண்ட் படிக்கணும். வெர்னலைசேஷன் குளிர்பதனம் என்றால் என்ன, வெர்னலைசேஷன்னா என்ன அது மட்டும் படிங்க. வாட் இஸ் சீட் டார்மன்சி கேட்பாங்க. டீவெர்னலைசேஷன் குளிர்பதனத்துக்கு ஆப்போசிட்டு. டீவெர்னலைசேஷன்னா என்ன, ருடிமெண்ட்ரி எம்ப்ராய்ஸ்னால் என்ன. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். புக் பேக்கில் 7, 8, 9. பயோஜாலஜி பாட்னியில் அவ்வளோதான். ஜுவாலஜியில் சாப்டர் 1 9, 10, 11, 12, 14 11th மட்டும் 5 மார்க்கு. சாப்டர் 2ல் கார்டெக்ஸ், நான் கார்டெக்ஸ் டேபிள் நம்பர் 1. இந்த புக் பேக் சாப்டர் 2 எல்லாம் நீ படிச்சிரு. சாப்டர் 2ல் புக் பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் இம்பார்ட்டன்ட். 11, 12 வந்து ரவுண்ட் பண்ணது படிச்சிரு. சாப்டர் 4ல் இதெல்லாம் படிச்சுக்கோ. 27, 28, 29, 30 5 மார்க் படிச்சிரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதில் தான் 5 மார்க் வரும் பார்த்துக்கோ. இதில் வந்து 5 மார்க் தான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். டேபிள் நம்பர் 14.1 லாம்பர்டி மார்ட்டி அண்ட் மெட்டாஃபயர் மோஸ்திமா. டேபிள் நம்பர் 4.3 ஃப்ராக் அண்ட் டாடுக்கு டிஃப்ரென்ஸ்.
எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ராக், பொருளாதார முறையில் முக்கியத்துவங்கள், தவளையின் பொருளாதார முறையில் முக்கியத்துவங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க். சாப்டர் 5 17, 18, 19, 21 வந்து ரவுண்ட் பண்ணிக்க 5 மார்க். ஸ்மால் இன்டெஸ்டைன் டைஜஷன் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட், சிறுகுடல், செரிமான மண்டலத்தில் சிறுகுடல். சாப்டர் 6 17, 18, 20, 21, 23, 25, 26 பார்த்துக்க. இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க். சாப்டர் 7ல் புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், எல்லாமே 2 மார்க் 3 மார்க் தான். சாப்டர் 7லேயே ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட், டயக்ராம் ஆஃப் எல்எஸ் ஆஃப் ஹார்ட், ஏபிஓ பிளட் குரூப், இது எல்லாமே 5 மார்க்கு. பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணிக்க. சாப்டர் 8ல் புக் பேக் எல்லாம் படிச்சுக்கோங்க. எல்எஸ் ஆஃப் கிட்னி டயக்ராம் இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான் டயக்ராமோட 5 மார்க் இம்பார்ட்டன்ட். சாப்டர் 9ல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 35th கொஸ்டின் மட்டும் 5 மார்க். சாப்டர் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணதெல்லாம் 5 மார்க், ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசனு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் 5 வரையணும், நியூரான் டயக்ராம் வரையணும், கிளாசிஃபை நியூரான் படிக்கணும். அடுத்த சாப்டர் 11 தைராய்டு வந்து வரைய தெரியணும். அடுத்தது 14, 15, 16 இந்த புக் பேக்கெலாம் பார்த்துக்க. 21 மட்டும் 5 மார்க்கு, தைராய்டோட தான். அடுத்தது 27, 29, 30 எல்லாம் 5 மார்க்கு, மீதியெல்லாம் 2 மார்க் 3 மார்க். சாப்டர் 12 ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர், மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபிஷ் ஃபார்ம் மட்டும் புக்கின்னு, மீதி எல்லாமே புக் பேக்கு. ஸோ இந்த ரவுண்ட் பண்ணதெல்லாம் 5 மார்க்கு. ஸோ நீ வந்து ரொம்ப பயப்படாத. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 9வது சாப்டர், 10வது சாப்டர், 11, 12 பெருசு மாதிரி இருக்கும். நான் படித்தா ஈஸியாக இருக்கும். 2 மார்க் 3 மார்க்லாம் இதில் தான் அதிகமாக கேட்பாங்க. இதில் தான் புக் பேக்கும் ஜாஸ்தி. மீதி எல்லாம் படிக்க வேணாம்னு சொல்லலை, ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதனால் நீ ஈஸியாக படிச்சிடலாம். அது போக ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், 4th சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பயோஜாலஜியில். ஸோ நீ லெசனோட எண்ணிக்கை பார்த்து பயப்படாத, நீ படிக்கிற கம்மியாக தான் இருக்குது, அதை உட்காந்து படி, கண்டிப்பாக இதெல்லாம் வரும். ஸோ நீ தாராளமாக பயாலஜியில் 70க்கு 70 எடுத்துடலாங்கிறது நான் அடித்து சொல்ல முடியும். புக் பேக் 1 மார்க் மட்டும் நல்லபடியாக படிச்சிரு. உங்களுக்கு மோஸ்ட்டாக 2 1 மார்க்கோ 1 மார்க்கோ 1 மார்க்கோ தான் ட்விஸ்ட் பண்ணுவாங்க, மீதியெல்லாம் ட்விஸ்ட் பண்ண மாட்டாங்க. மித்தபடி ஈஸியாகவே எழுதிட்டு போயிடலாம். 35 மார்க் 70 மார்க் எடுத்துடலாம். தேங்க்யூ.